ஓம் சரவணபவ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காதர் பாஷா அப்படின்ற முருக பக்தருடைய வரலாறை பற்றியும், அவர் எப்படி தூக்கு மேடையை முருகன் பாடலை பாடி வென்று அந்த தண்டனையிலிருந்து வெளியே வந்தார் அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் கர்ம வினையை விரட்டும் திருப்புகழ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நிறைய வியூஸ் போச்சு. அதை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய கமெண்ட்ஸும் போட்டிருந்தாங்க. விஜயகுமார் ஐயா ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க, இந்த பாடல் தான் காதர் பாஷா பாடினாரா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க. எனக்கும் அவரை பற்றின வரலாறு தெரியாது. ஸோ அதை ஆர்வமாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சேன். உண்மையாகவே அவருடைய வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதான் உங்களுக்கும் தெரியப்படுத்தலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் நீங்களும் தெரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுமார் 100 வருஷங்களுக்கு முன்னாடி காலகட்டத்தில் நடந்த விஷயம் இது. இதில் பார்த்தீங்கன்னா திரைப்படம்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இல்லை இல்லையா? அப்போல்லாம் நாடகமும் இசை கச்சேரியை மட்டும்தான் மக்களோட பொழுதுபோக்காக இருந்திருக்கு. அந்த காலத்தில் இசை பாடகர்களையும் நாடக நடிகர்களையும் மேடையில் நேரில் பார்க்க மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. நாடகங்களில் ஆர்மேனியம் வாசிப்பவர்கள்லாம் மேடையில் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக திரைக்கு பின்னாடி தான் இருந்திருக்காங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் திரைக்கு முன்னாடி மக்கள் முன்னிலையில் ஆர்மேனியத்தை வாசித்த முதல் இசைக்கலைஞர் காதர் பாஷா தான். திருச்சி உறையூரில் பகுதியில் பிறந்த இவர் மக்கள் மத்தியில் பிரபலமான ஆர்மேனிய கலைஞராக இருந்திருக்காருங்க. புகழ்பெற்ற நாடக நடிகர் நடிகைகளுக்கு இணையாக மக்களால் ரசிக்கப்பட்டவர் ஆர்மேனியம் காதர் பாஷா. மைக் செட்டு, இந்த ஸ்பீக்கர் இல்லாத காலத்திலேயே 5 கட்டையில் இவர் பாடும் பாட்டும் ஆர்மேனிய இசையும் அரங்கத்தை லாஸ்ட் வரிசையில் இருக்கிறவங்களுக்கும் தெளிவாக கேட்குமா. அந்த அளவுக்கு சத்தமாக பாடக்கூடியவர். புகழ்பெற்றிருந்த இசைக்குழுக்கள் எல்லாமே காதர் பாஷாவோட ஆர்மேனியத்துக்காக காத்திருந்தாங்க. அவர் இடம் பெற்றார்னா சக்கரவர்த்தி காதர் பாஷாவின் ஆர்மேனிய இசையுடன் அப்படின்னு விளம்பரம் செஞ்சுருக்காங்க. அதற்காகவே ஒரு கூட்டம் கூடுமா. இவருக்கு ஆர்மேனிய சக்கரவர்த்தி என்ற பட்டப்பெயரும் இருக்குது. காதர் பாஷா தனது கச்சேரியில் தேசபக்தி பாடல்களும் இந்து இஸ்லாமிய ஒற்றுமை குறித்த பாடல்களையும் இஸ்லாமிய பாடல்களையும் இந்து கடவுள்கள் பற்றிய பாடல்களையும் பாடுவாராம். தடை செய்யப்பட்ட தேசபக்தி பாடல்களை இவர் பாடியதால ஆங்கில அரசு என்ன பண்ணியிருக்காங்க, இவரை கைது செய்து விடுதலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமும் அவர் சுதந்திர போராட்டத்திற்காக தொடர்ந்து தேசபக்தி பாடல்களை பாடி வந்திருக்காரு. இதனால கோபம் அடைஞ்சவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காதர் பாஷா மீது பொய்யான ஒரு கொலை வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ணி மட்டும் இல்லாமல் அவரை சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. வழக்கின் முடிவில் அவருக்கு தூக்கு தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு. அவரை தூக்கில் போடுவதற்கான நாள் வந்துச்சு. அப்போ தான் இந்த அதிசயம் நடந்திருக்கு. அவரை தூக்கு மேடைக்கு அழைத்து சென்ற சிறை வார்டன் தண்டனையை நிறைவேற்றும் ஊழியர், சிறை டாக்டர் ஆகிய 3 ஆங்கிலேயர்கள் அவரிடம் வந்திருக்காங்க. அவரை தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கேட்பாங்க இல்லையா, அவங்களோட கடைசி ஆசை என்னன்னு. அதே மாதிரி அவர்கிட்டையும் கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆர்மேனியத்தை இசைச்சிக்கிட்டே ஒரு பக்தி பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே சிறை அதிகாரிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதற்கு சரி ஓகே கடைசி ஆசைன்றதுனால அனுமதி கொடுத்து அவருக்கு ஆர்மேனிய பெட்டியும் எடுத்துகிட்டு கொடுத்து வாசிக்க சொல்லியிருக்காங்க. காதர் பாஷா தன்னோட கம்பீரமான குரல்ல கானம், தாளம், பல்லவி, சரணம், ஸ்ருதிநயம் பெசங்காம கீழ்கண்ட முருகன் பாடலை பாடியிருக்காரு. என்ன பாடல் பாடியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? இதைத்தான் விஜயகுமார் ஐயா சொன்னாங்க. இதே தூக்குமடையில் நம்ம நின்னோன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், முருகனை திட்டதான் செய்வோம். ஆனால் அதை தான் நான் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலையும் நம்ம முருகனை, எனக்கு என் முருகன் நல்லது தான் பண்ணுவான்னு சொல்லி அந்த இடத்துலையும் நீங்கள் அவரை பாடுனீங்கன்னா, அவரை வேண்டினீங்கன்னா அவர் உங்களை கைவிடவே மாட்டார். வாங்க இப்போ காதர் பாஷா என்ன பாட்டு பண்ணாருன்னு பார்க்கலாமா? சுருளி மலை மீதில் மேவும் சீலா, உன்னை தோத்திரத்தின் சுப்பிரமணிய வேளா, பசுந்தோகை மயிலேறி வாருடனே காத்தருளும் ஐயா முருகையா அப்படின்னு அவர் பாட ஆரம்பித்ததும் அந்த 3 ஆங்கிலேயர்களும் மெய் மறந்து கேட்டிருக்காங்க. காதர் பாஷா அந்த பாடலை பாடி முடிக்க 3/4 மணி நேரம் ஆனது. இதனால் தூக்கு தண்டனையும் நிறைவேற்றும் நேரம் தள்ளி போயிருக்கு. தூக்கு தண்டனை நிறைவேற்ற குறிக்கப்பட்ட நேரம் தவறுனதுனால ஒருவரை தூக்கில் போட முடியாது, மீண்டும் நீதிபதி கிட்ட தான் கூட்டு போய் நிறுத்தணுன்றதான் சிறை விதி. காதர் பாஷாவை அதிகாரிகள் மீண்டும் நீதிபதியிடம் முன்னிறுத்தி அவரை மீண்டும் தூக்கிலிடுவதற்கு புதிய தேதியை உத்தரவிடுமாறு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த நீதிபதியும் ஒரு ஆங்கிலேயரை, முன்னாடி நாங்கள் தேதி கொடுத்தோம்ல, அதில் ஏன் தாமதமானதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க நடந்ததை சொல்லியிருக்காங்க. சொன்னதும்
அந்த நீதிபதியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் ஒரு ஆங்கிலேய நீதிபதிகள் தான். அவங்களும் என்ன கேட்டிருக்காங்க, சரி அந்த பாட்டை பாட சொல்லி கேட்டிருக்காங்க. ஹார்மோனியப்பட்டியையும் கொடுத்துருக்காங்க. காதர் பாஷா மீண்டும் சிறையில் பாடிய அந்த முருகன் பாடலை நீதிபதி முன் பாடியிருக்காருங்க. பாடலை கேட்ட ஆங்கிலேய நீதிபதியின் கண்களில் கண்ணீர் வழிஞ்சிருக்கு. அவர் தனது உத்தரவில் மீண்டும் காதர் பாஷாவை தூக்கிலிடுவதை ரத்து செய்து அவரை விடுதலை செய்து உத்தரவிட்டிருக்காங்க. அவர் தனது உத்தரவில் இப்படி உள்ளத்தை உருக்கும் பாடலை பாடும் ஒருத்தர் நிச்சயமாக கொலை செய்ய வாய்ப்பில்லை, அப்படிப்பட்ட கொடூர மனம் படைத்தவராக இவர் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் முருகனை நம்பினீங்கன்னா, முருகரை எந்த இதுலேயும் நீங்கள் அவரை பற்றி பாடினீங்கன்னா கண்டிப்பாக அவர் உங்களுக்கு கை கொடுப்பாரு, கைவிடவே மாட்டார். முருகன் ஒருத்தரை கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. விஜயகுமார் ஐயா அந்த பாட்டை மட்டும் கொஞ்சம் மாற்றி பாடிட்டாங்க. அவர் இந்த இடத்துல பாடினது இந்த சுருளிமலைன்னு ஆரம்பிக்கிற இந்த சாங் தான். இதை நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதனால தான் காதர் பாஷாவோட கதையோடு இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னை மோட்டிவேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் முருகருக்கே. ஓம் சரவணபவ.